ஒரு முறை ஒரு நாட்டோட அரசர் தன்னோட நாட்டு மக்களை நேர்ல பார்த்து அவங்களோட பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால ஒரு பொது இடத்துல இருக்க போறதாகவும் மக்கள் எல்லாரும் தன்னை சந்திச்சு அவங்களோட குறைகளை சொல்லலாம்னு அறிவிச்சாரு. அதுக்காக அரசர் ஒரு நல்ல மரத்தடியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை சுத்தி நிறைய குடிசைகள் அமைச்சு சாப்பாடு, நகை, அலங்கார பொருட்கள் அப்படின்னு எல்லாத்தையும் அந்த குடிசைகளுக்குள்ள வச்சாரு. அனைத்து பொருட்களும் இலவசம் அப்படின்னு ஒரு பலகையையும் அந்த குடிசைகளுக்கு முன்னால வச்சாரு. அரசரும் தோட்டக்காரர் மாதிரி வேஷம் போட்டு செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு அந்த குடிசைகளை பராமரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அரசரை பாக்குறதுக்காக அரசர் சொன்ன அந்த இடத்துக்கு வந்த ஊர் மக்கள் எல்லாரும் அனைத்து பொருட்களும் இலவசம் அப்படிங்கிற பலகைய பார்த்த உடனே என்ன நோக்கத்துக்காக வந்தோம் அப்படிங்கறத மறந்துட்டு குடிசைகளுக்கு உள்ள போய் தங்களால முடிஞ்ச வரைக்கும் பொருட்களை எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியா வீட்டுக்கு போனாங்க. இது எல்லாத்தையும் மாறு வேஷத்துல அங்க இருந்த அரசர் கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்போ அங்க வந்த ஒரு இளைஞன் மட்டும் தோட்டக்காரன் மாதிரி இருந்த அரசர் கிட்ட போய், அரசர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டான். அவனை பார்த்து அரசர், நீ இங்க இருக்கிற பொருட்கள் எதையுமே எடுக்கலையா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த இளைஞனும், என்னோட நோக்கம் இந்த பொருட்களை எடுக்கிறது இல்ல, அரசரை பார்த்து என்னோட குறைகளை சொல்லி அதை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொன்னான். அந்த இளைஞனோட பேச்ச கேட்டு வியந்து போன அரசரும், நான் தான் அரசன், நான் இங்க வந்த நோக்கத்தை அடைந்து விட்டேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாரு. அதுக்கப்புறமா அரசர், கொள்கையிலும் நோக்கத்திலும் உறுதியாக இருப்பவன் தான் எனக்கு தேவை, நீதான் என்னோட அரசவையின் மூத்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி அவனை அந்த நாட்டோட முக்கிய அமைச்சராக்கிட்டாரு. இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் தன்னம்பிக்கையை விட்டுவிடாமல் நிலைத்திருப்பவன்தான் வெற்றியை அடைவான்.